கொஞ்சம் நாங்கள் வெளியே எது கறி தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் அதுவும் சி ஐட்டமாக சாப்பிட்லான்றதுக்காக வந்தோம். ஓகே, பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். எலி பூச்சி பாருங்கள், ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வா ஆமாடா, நம்ம வேறு லெவல்ண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. Hello viewers, welcome back to my channel Jaram vlog. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இப்போது ஒரு மணி இருக்கும். செம்மையாக பசிக்குது. ஒரு சூப்பரான ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பாரிஸ் போயிட்டுருக்கேன். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறாரு. ஸோ அவர் அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு பாரிஸ் டு பட்டினப்பாக்கம் ஒரு குட்டி ரைட் போகிறோம். நம்ம D400, அதான் டாமினார் 400ல் ஒரு குட்டி ரைட் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கான மெயின் ரீசன் அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. அது என்ன டிஷ்ஷுன்னு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மோல் கிராப், எலி பூச்சின்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ அதை மெயினாக டேஸ்ட் பண்ண தான் அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறேன். லொக்கேஷனை வந்து மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே பீச் ரோடில் ஒரு குட்டி ரைட் போயிட்டு வாங்க போயிட்டு செம்மையாக சாப்பிட்லாம். பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஃப்ரெஷ்ஷாக நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே சமைக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் நம்ம மெயினாக ட்ரை பண்ண வந்திருக்கோம். இதுதான் இந்த எலி பூச்சி. இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
இது என்ன இருக்கா அது? எலி பூச்சினா என்னக்கா? அதை பற்றி சொல்லுங்க. நண்டு மாதிரி இருக்கும். நண்டு இன்னும் பெருசாக இருக்கும். இது குட்டி குட்டியாக இருக்கும். இதோட ஓடு மட்டும் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டு அது கேட்டேன். க்ளீன் பண்ணி தான் சமைக்கிறீங்களா? ஆமாம், க்ளீன் பண்ணி ஒரு வேக்காடை அவிச்சிட்டு அதில் மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு அதை பொரிக்கும் போது மேலே கருவேப்பிலை போட்டு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். நண்டு மாதிரியே தான் இருக்கும். நண்டு மாதிரி ஓடு எடுக்க வேண்டியது இல்லைல்ல, அப்படியே சாப்பிடலாம். நாங்கள் எடுத்து தான் அவிப்போமே. நண்டு மேலே ஓடு மாதிரி மேலே ஓடு வச்சுருந்தா ஓடு எடுத்து க்ளீன் பண்ணுறது நீங்கள் அப்படியே சாப்பிடுவோம். ஓட்டேன் அப்படியே முட்டை அடிச்சு விட்டாங்க. ப்ரான் எல்லாமே பயங்கர ஃபர்ஸ்ட் டைம் வரோம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ஐல மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே அடுத்தது ஏதோ இல்லி பூச்சி ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. இது நீங்கள் ரெகுலராக வரீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான்? எப்படி தெரியும் இந்த லொக்கேஷன்? யூடியூப்ல தான் பார்த்தேன். பார்த்துட்டு தான் வரீங்களா? சாட்டிஸ்ஃபைடா ஃபுட்டு? நல்லா இருக்கு. மீன் குழம்பு எப்படி இருக்குது? மீன் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஜி. சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்குங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. சைடிஸ் சைடிஸ் வந்து மீன் நல்லா இருக்கு. நண்டு இருக்கு. கடமா சொல்லியிருக்கேன். கடமா உங்களுக்கு என்ன ஃபேவரட்டிங்க? கடமா தான். கடம்பா தான் ஃபேவரட். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இது போய் சொல்லி ரெகுலராக சாப்பிட்றீங்களா? ஆமாம் சார், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே? இங்கே வந்து நான் மீன் சாப்பிட மாட்டேன். மீன் சூப்பராக இருக்குது. இன்னும் நான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன். மீன் நல்லா. மீன் இல்லாமல் வேறு என்ன பிடிக்கும்? மீன் என்ன மற்ற எல்லாமே சாப்பிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல மீன் எல்லாம்? ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. கடமா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஃப்ரை ஓகே ஓகே. கடமா டேஸ்ட்டு வந்து என்ன கலர் தான் நீங்கள் கூப்பிட்டு சொன்ன போயிட்டு இருக்கிறாரு. செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையாலுமே சூப்பரான சாப்பாடுங்க. சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட்டு. அந்த கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி. பட் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். மெயினாக அந்த எலி பூச்சி மஸ்ட்டு ட்ரைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது. செம்மையாக இருந்தது சாப்பிட.
உண்மையாலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜராம் வீலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திருப்பி உங்களை பார்க்குறேன். அன்டில் டாட்டா பாய், see you, take care, bye.